மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடு ஷிஃப்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எங்கள் மாமா வீட்டில் இருந்து நான் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தோம். பாப்பாவுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்றது தான் இந்த விலாகில் கண்டினியூ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை இதையும் போட்டு நல்லா வறுத்து அப்படியே 2த்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். இதை கொடுக்குறனால இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறனால நீங்கள் வெயிட் கெயின் சூப்பராக இருக்கும் பேபிஸ்க்கு. அதுவும் இல்லாமல் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட அரை ஆப்பிள் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், தோலை சீவிட்டு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளையும் இதோடு சேர்த்துடலாம். நான் ஆப்பிள் அவிக்கலை, அப்படியே தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கடாயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜார கழுவி அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு பாப்பாவுக்கு ஊட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் 7 மந்த் பேபி இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுறேன். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் பாப்பாவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒன்று. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா. பாப்பாவுக்கு ஊட்டிட்டு குளிக்க வச்சு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விளாட விடுவேன். விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுவாங்க. தூங்கியாச்சு, சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கியாச்சு. அப்புறம் மதியம் லன்ச் நாங்களும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு மதியம் லன்ச்சு ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு ரைஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சோறு, அப்புறம் பாசி பருப்பு, அதில் சின்னதாக ஒரு 2 மிளகு, ஒரு சீரகம் போட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சாச்சு. அதையும் ஊட்டி விட்டுட்டு ஒரு ஈவினிங் டைமில் நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். எங்கள் மாமா வீட்டு சைடில் ஒரு சின்ன தர்கா மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்களும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் தம்பி என் பாப்பா கிளம்பியாச்சு. இப்போ அந்த தர்காவுக்கும் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நீங்கள் தாம்பரம் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தர்கா தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன தெரு மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப்பர் கழட்டுறதுக்கு இந்த ஓரமாக இருந்தது, ஸ்லிப்பரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வீட்டுக்குள்ளேயே கடை மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே ஊதுபத்தி அப்புறம் பூ எல்லாம் வாங்கிட்டு ஒரு யாசினியும் ஓதிட்டு அங்கே நேர்ச்சியாக தேங்காய் பால் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டு, வாழைப்பழம், பன்னு இதெல்லாம் நேர்ச்சியாக. நாங்கள் போனது வியாழக்கிழமைன்றனால நல்ல கூட்டமாகவே இருந்தது. கொடிமரம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். போயிட்டு பாப்பாவுக்கு நைட்டுக்கு சர்லாக்கு பேரிச்சம்பழம் 2த்தையும் அடித்து ஊட்டி விட்டாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த விலாக் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.